இப்போ நீங்கள் பார்க்குறது பிக்சர் ஸ்பீக்ஸில் ஒரு அழகான தேன் கட் பண்ணுற படம். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தேன் நமக்கு நல்ல உணவுப் பொருளாகவும் இருக்குது. அது தவிர ஒரு நல்ல மருந்தாகவும் பயன்படுறது. எல்லா விதமான மருந்துகளுக்கும் இது சேர்த்து எடுக்க சொல்லுவாங்க. ஆனால் இது யார் கொடுக்குறான்னு நமக்கு தெரியும், தேனீக்கள். அது எல்லாமே அப்படியே கூட்டமாக இருக்கும். நம்ம அந்த தேன் கூட பிரித்து எடுக்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டம். இதை ஒரு பெரிய ப்ராசஸாகவே ஒரு வியாபாரமாகவே நிறைய இடத்துல செஞ்சிட்ருக்காங்க இல்லையா? ஸோ இதை பார்த்த உடனே ஒரு கதை. ஒரு தேனீ கிட்ட போயிட்டு ஒரு மனுஷன் கேட்குறான், தேனி கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொல்லு அப்படிங்குது. நானே ரொம்ப பிஸியாக இருக்கேன் அப்படின்னும் போது அந்த ஆள் சொல்கிறான், நீ இவ்வளவு அழகாக கஷ்டப்பட்டு உன்னோட தேன் கூடல தேனை சேகரிக்கிற, ஆனால் இந்த எங்கள் மனுஷ ஜென்மங்கள் அதை உங்ககிட்ட பறிச்சுக்குது. நீ அதை பற்றி ஒரு நாளாவது சிந்திச்சு பார்க்குறியா? உனக்கு கஷ்டமா இல்லையா அப்படின்னோடனே அந்த தேனி சொல்லுதான், நான் சேகரித்த தேனை வேணா உங்களால் எடுக்க முடியும், ஆனால் என்கிட்ட இருக்கிற அந்த உழைப்பு, அதோட அந்த உழைப்பின் ரகசியம் இதெல்லாம் கண்டிப்பாக அவங்களால எடுத்துக்க முடியாது. அதனால நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அழகான கருத்து இல்லையா? ஸோ நம்மக்கிட்ட இருக்க திறமையை யாருமே எதுவுமே பண்ண முடியாது. நம்மளை நிறைய பேர் டீக்ரேட் பண்ணலாம், கிரிட்டிசைஸ் பண்ணலாம். இருந்தாலும் நமக்குன்னு ஒரு சாதிக்க வேணுங்கிற ஒரு வெறி இருந்தால், நம்மளோட உழைப்பு அதில் நம்ம போட்டு பயன்படுத்திக்கிட்டே இருந்தால், ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்ம சாதனைகளாக அது மாறுவதற்காக அந்த ஸ்டெப்பாக மாறும். அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கதை. நம்ம எதை பற்றியும் கவலைப்படாமல் நம்ம உழைப்பில் மட்டுமே நம்பிக்கை வைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தேனியும் ஒரு உதாரணம்.